ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குடல் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் மஞ்சள் போட்டு அந்த குடல் அவ்வளோத்தையும் ஒரு தண்ணி ஊற்றி ஒரு 4-5 வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ சமைக்க ரெடி பண்ணலாம். ஒரு வானொலியில் குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சா தான் நிறைய விசில் போகும். அப்போனா குடல் நல்லா சாஃப்டாக வேகும். குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிட்டு அதில் வத்தல் அப்புறமா கறிவேப்பிலை இந்த ரெண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடல் அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ கொஞ்சம் ஜீரகம் எடுத்து அதை கையை வச்சு கசக்கி உள்ளே போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குக்கரில் வெயிட் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10-15 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இப்போது திறந்து பார்த்துட்ருக்கலாம். நல்லா வந்துடுச்சு. அந்த தண்ணி நல்லா வத்துறது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்ச தேங்காய் இதையும் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான குடல் வறுவல் ரெடி. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு மசாலாவும் இல்லாமல் இருக்குது. பார்த்து சமைங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்டியான குடல் வறுவல் ரெடி.